லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இங்கே யோபு ஆண்டவரை குறித்து இப்படி அறிந்து வைத்திருக்கிறான். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யோபுவை போல தேவனை அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வல்லமையை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என்னுடைய குடும்பத்திற்குரிய காரியங்கள், என்னுடைய பிள்ளைகளுக்குரிய காரியங்கள், என்னுடைய சம்பாத்தியங்கள், என்னுடைய வீடு, என்னை வீட்டை சுற்றிலும் இருக்கிற வேலை, ஸ்தோத்திரம், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய யோசனைகள், யோபு அழகாய் தேவனை அறிந்து வைத்திருக்கிறான். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு அறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் தருவாராக. என்னுடைய ஆண்டவர் எனக்காய் சகலத்தையும் செய்ய வல்லமை, அவருக்கு வல்லமை இருக்கிறது. சகலத்தையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதே எதிர்பார்ப்போட ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்புகளை பரலோகம் ஆமென்றும் ஆமேன் என்றும் நமக்காய் நிறைவேற்றி தர வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? அவர் சொல்லுகிறார், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த அறிவு நமக்கு வரட்டும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன காரியத்தை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர். அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் தடைபடாது. என் பிள்ளையை குறித்து, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் தடைபடாது. தேவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை நம்ப இந்த நாட்களில் சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்காய் செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோபுக்கு இதில் அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் வாழ்க்கையில கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். இதுதான் அவர் செய்ய நினைச்சது. யோபுக்கு இந்த ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. ஆண்டவர் ஸ்தோத்திரம் வெறும் எடுக்கிறவர் மாத்திரமல்ல, ஆண்டவர் அழிக்கிறவர் மாத்திரமல்ல, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறவர் என்பதை அறிந்து வைத்திருந்தான். அவனுக்கு உள்ள ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. ஆண்டவர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் இரட்டிப்பான நன்மைகளை தரப்போகிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் பிள்ளைகள் இறந்து போனாலும், அல்லது என்னுடைய சம்பாத்தியங்கள் முழுவதும் அழிந்து போனாலும், என்னுடைய தோல் முதலாளிகள் அழிந்து போனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்பா செய்ய நினைத்த இரட்டிப்பான நன்மை தடைபடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கும் பொழுதே பிசாசால தாங்க முடியல. சாத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், அவன் சும்மாவா உங்களை பின்பற்றி வர்றான்? நீ இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருந்தேன்னா அவர் உன்னை பின்னாடி வரமாட்டானா? ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததையே சாத்தானால ஜீரணிக்க முடியல. அவனுக்கு அவ்வளவு பொறாமை. இதுல ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தா அவன் எவ்வளவு அவன் பொறாமை பிடிச்சி அவன் சுத்திக்கிட்டு வருவான். அதனால தான் ஆண்டவர், நான் என் பிள்ளைய ரெட்டிப்பா ஆசீர்வதிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். என் பிள்ளையும் அதை முழுமையா விசுவாசத்தோடு அறிந்து வைத்திருக்கிறான். இனி நான் தாமதிக்க மாட்டேன். அங்கே சில குழப்பங்கள் வந்தாலும், சில தோல்விகளும் சில நஷ்டங்கள் வந்தாலும் யோபுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அவர் செய்ய நினைத்த அந்த இரட்டிப்பான நன்மை, எந்த சாத்தானுடைய சதி திட்டங்கள் வந்தாலும், எத்தனை முறை சாத்தான் விரோதமாய் பேசி சதி திட்டம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையே அழிச்சு போட்டாலும்
அப்பா செய்ய நினைச்சதை தடப்படாது என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்க ஆரம்பித்தான். அவர் நினைத்த இரட்டிப்பான நன்மைகள் அத்துணை தடைகளையும் மாற்றி சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அவனுக்கு செய்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் தோற்று போன நிலைமையில் இருக்கிறீங்களா? நிறைய ஏமாற்றத்தோடு இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தை முழுமையாய் நம்ப ஆரம்பியுங்கள். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது. இரட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதை எந்த சாத்தானாலும் தடுக்க முடியாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள். சில இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவர் செய்ய நினைச்சிட்டார்னா அந்த இரட்டிப்பான நன்மைகளை யாராலும் தடுக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் கையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்ட வைத்து விட்டார். ஆண்டவர் பிளான் ரெடியா வச்சுட்டார். 10 வாதைகளை அனுப்பி என் ஜனங்களை வெள்ளியோடும் பொன்னோடும் சந்தோஷத்தோடும் புறப்பட பண்ணுவேன். இதுதான் ஆண்டவர் செய்ய நினைத்தது. அதற்கு பார்வோன் பல ரீதியில் எழும்பி வந்தான். பல தடைகளை கொண்டு வந்தான். போங்கம்மா, திடீர்னு போக வேண்டாம்மா, மறுபடியும் நிறைய தடைகளை கொண்டு வந்த போதிலும் தேவன் செய்ய நினைக்கிற காரியத்தை பார்வோனும் பார்வோனுடைய ரதங்களும் பார்வோனுடைய அரசாங்கங்களும் தடுக்கவே முடியல. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க? அப்பா வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சிட்டார்னா எத்தனை வருஷ பிரச்சனையில் இருந்தோம் என்னையும் என் ஜெனரேஷனையும் ஆண்டவர் வெளியே கொண்டு வர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பார்வோன் வந்தாலும், எத்தனை செங்கடல் வந்தாலும், எத்தனை வனாந்தரம் வந்தாலும், எத்தனை யோர்தான் வந்தாலும், எத்தனை எரிகோ கோட்டைகள் வந்தாலும், இன்னும் சொல்லுகிறேன் எத்தனை அமலேக்கியர் வந்தாலும், எத்தனை பெலிஸ்தியர் வந்தாலும், எத்தனை மீதியானியர் வந்தாலும், எத்தனை 7 பலத்த ஜாதிகள் வந்தாலும் அப்பா செய்ய நினைச்சது ஒன்றும் தடைப்படாது. என் பிள்ளைகளை கானான் தேசத்திற்கு நான் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பை கொடுப்பேன் என்று அவர் திட்டம் பண்ணினார். அந்த திட்டத்திற்கு வந்த தடையெல்லாம் ஆண்டவர் உடைச்சு கொண்டு போனார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை மாத்திரம் கொடுப்பது தேவன் நினைத்ததல்ல, சில கானானின் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்கு கர்த்தர் நினைவுள்ளதாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் நடாத, நீங்கள் கட்டாத வீடுகளும் நடாத தோட்டங்களையும் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுதான் செய்ய நினைத்தது. நீங்க அடிமைத்தனத்திலேயே இருப்பது தேவனுக்கு சித்தமல்ல. ஆலோட்டிகளின் நிமித்தம் வேதனைப்படுவது தேவனுக்கு சித்தமல்ல. ஒவ்வொரு நாளும் அழுகையோடு சோத்திரம் ஆரம்பிக்கிறது தேவனுக்கு சித்தமல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை குறித்து நான் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன். நான் அவங்களை குறித்து இப்படி நினைச்சு வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை தரப்போகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை குறித்து பரலோகம் பெரிய திட்டம் வைத்திருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை கொண்டு நிறைய காரியங்களை செய்யும்படியாய் திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை பார்வோனும் செங்கடலும் எரிகோவும் யோர்தானும் வந்தாலும் அத்துணை தடைகளையும் தாண்டி கர்த்தர் உங்களை கானான்ல கால் வைக்க செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? நம்ப ஆரம்பிங்க. அவர் செய்ய நினைச்சது தடைப்படாது. எனக்கும் என் சந்ததிக்கும் கானானை தருவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் செய்ய நினைச்சது தடைப்படாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, செத்து போன நிலைமையில் இருந்தாலும் நீங்க யோசிக்காதீங்க, அப்பா ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். கண்டிப்பா உயிர் வரும். உங்க வாக்குத்தத்தங்கள் செத்து போச்சா, உங்க தரிசனம் செத்து போச்சா, உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை சாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் இனியும் தாமதிக்க மாட்டார். தேவன் ஒரு திட்டம் நினைத்து வைத்திருக்கிறார். லாசருவை வெளியே கொண்டு வருவதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு அழகான திட்டம் வைத்திருக்கிறார். அந்த இரட்டிப்பான நன்மைகளை தருவதற்கு தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கார். இதற்கு இடையில எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை அவிசுவாச குறைவுகள் வந்தாலும், எத்தனை போராட்டமோ, எத்தனை நிந்தை அவமானம் வந்தாலும், யோபை போல நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எனக்காய், என் குடும்பத்திற்காய், என் சபைக்காய், என் ஊழியத்திற்காய் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நான் அறிந்திருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அறிய அறிய உங்களுக்கு அற்புதம் அழகாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். தேவனை குறித்தும் தேவனுடைய வல்லமைகளை குறித்தும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நீங்கள் அறிய அறிய அற்புதங்கள் எல்லாம் உங்கள்
அருகே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட், ஹalleluya. நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்துக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்கிறார். உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் நினைச்சு வச்சிருக்கிறார். உங்களை செத்து போன கல்லறையிலிருந்து, சோத்திரம், மூடப்பட்ட கல்லறையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் பண்ணி நினைத்து வைத்திருக்கிறார். இந்த திட்டத்திற்கு மாறாக சத்துரு எத்தனை ரீதியில் எழும்பி வந்தாலும் நான் அதை உடைத்து போட்டுவிட்டு என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கிறேன். ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைக்கிற காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமென் என்றும் செய்து முடிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தின் பிரகாரம் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கே மகிமையை தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். செய்ய நினைக்கிறது தடைபடாது. அவர் சகலத்தையும் உங்களுக்காய் செய்ய போகிறார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.